He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஆஸ்கர் அருங்காட்சியகத்தில் நிகழவிருக்கும் திரைவிழாவில் மணிரத்னத்தின் இருவர் உட்பட 12 இந்திய திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. ஆஸ்கர் விருதுகளை வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்திய திரைப்படங்களுக்கான திரைவிழாவை முதன்முறையாக ஒருங்கிணைக்கிறது. ஆஸ்கர் திரைப்பட விருது விழா மார்ச் 2 அன்று நடைபெற உள்ளது. இதற்கு பின் மார்ச் 8 முதல் ஏப்ரல் 20 வரை முதல் முறையாக 12 இந்திய திரைப்படங்கள் ஆஸ்கர் அகாடமி அருங்காட்சியகத்தில் திரையிடப்பட உள்ளன. திரையிடப்படும் 12 திரைப்படங்களை இயக்குனர் சிவேந்திர சிங் துர்காபூர் தேர்வு செய்துள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் மோகன்லால், பிரபு, பிரகாஷ்ராஜ், ஐஸ்வர்யா ராய், தவு உள்ளிட்டோர் நடித்த இருவர் 1997இல் வெளியானது. இந்த படத்துக்கு A.R. ரஹ்மான் இசையமைத்திருந்தார். பிற்காலத்தில் இவரும் ஆஸ்கர் விருது வென்றது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர், மு. கருணாநிதி ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இருவர் திரைப்படம் திராவிட இயக்க தலைவர்களை சித்தரித்த விதத்திற்காக விமர்சனத்துக்குள்ளானது. ஆனால் இன்று வரை தமிழ் சினிமாவில் கிளாசிக்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருவர் தவிர இயக்குனர் சத்யஜித் ரேயின் கஞ்சன்ஜங்கா, ஷியாம் பெனகலின் மந்தன், மெஹ்பூப் கானின் மதர் இந்தியா, ஜி. அரவிந்தன் இயக்கிய மலையாள படமான கும்மட்டி ஆகிய படங்களும் திரையிடப்பட உள்ளன. தில்வாலே துல்ஹானியா லே ஜாயங்கே, தேவதாஸ், ஜோதா அக்பர் உள்ளிட்ட புகழ்பெற்ற ஹிந்தி படங்களும் திரையிடப்பட உள்ளன. இஷ்னாவ் என்ற மணிப்பூரி படமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.